வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இல்வாழ்க்கை தவறிய ஓர் ஜாதகத்தை ஆராய்வோம். திருமணமான ஒரே மாதத்தில் கணவனை இழந்த இந்த ஜாதகத்தை ஆராய்வோம். கணவன் எவ்வாறு இறந்தார், ஏன் இறந்தார், இறப்பதற்கு காரணம் என்ன, பல்வேறு விஷயங்களை இந்த உதாரண ஜாதகத்தில் நாம் ஆராய்வோம். விருச்சிக லக்கணம். லக்கணாதிபதி செவ்வாய் லக்கணத்திலேயே அமர்ந்துள்ளார். செவ்வாய் ஆட்சியாகவும் உள்ளார், கூடவே இருள் ராகவும் உள்ளார். இது காலசர்பதோஷம் கொண்ட ஜாதகமாகும். ராகு கேதுகளுக்கிடையே அனைத்து கிரகங்களும் மாட்டியுள்ளன. இங்கு அடுத்ததாக நாம் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை ஆராய்வோம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானமாகும். 2ஆம் வீட்டு அதிபதி குரு 3இல் மறைந்துள்ளார். கூடவே அதே குரு நீசமாகவும் உள்ளார். அந்த குருவை ராகுவும் தன்னுடைய பார்வையால் பார்க்கிறார். ஆக குடும்பஸ்தானம் கெட்டுவிட்டது. லக்னாதிபதியும் பலமிழந்துள்ளார். அடுத்ததாக நாம் 7ஆம் இடத்தை கவனிக்க வேண்டும். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். 7ஆம் அதிபதி சுக்கிரன் 6இல் மறைந்துள்ளார். 7ஆம் வீட்டிற்கு 12இலும் லக்கணத்துக்கு 6இலும் கூடவே 8ஆம் அதிபதியுடன் புதனுடனும் சுக்கிரன் சேர்ந்துள்ளார். ஆக 7ஆம் அதிபதி மிகவும் பலமிழந்துள்ளார். 7இல் சூரியன் மற்றும் கேதும் உள்ளது. ஆக 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் கணவன் இறப்பதற்கான காரணத்தை கண்டறிவோம். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் உள்ளார். 7ஆம் இடம் கணவன் என்று வைத்து பார்க்கும்போது சுக்கிரன் இருந்து எண்ணி வர சுக்கிரனுக்கு 6இல் மாந்தியும் 8இல் செவ்வாய் ராகும் அமர்ந்துள்ளனர். மேற்கண்ட காரணத்தினால் இந்த ஜாதகரின் கணவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். 6இல் மாந்தியும் 8இல் செவ்வாய் ராகும் உள்ளனர். மீண்டும் நாம் அடுத்த ஒரு உதாரண ஜாதகத்தை ஆராய்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.